வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டாக்கிங் த டாக் பாசிட்டிவ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், எதை செய்வதாக இருந்தாலும் பாசிட்டிவ், அதாவது நேர்மறையான விஷயங்கள், நேர்மறையான எண்ண ஓட்டங்கள் அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே நம்ம கற்றுக்கிறது தான். வி ஆர் லேர்னிங் இட். வி ஹவ் லேர்ன்ட் ஆல் தீஸ் திங்ஸ் டு பி மோர் பாசிட்டிவ் அப்படின்னு. இது எதுவுமே என்ன பை பர்த்தில் வந்ததில்லை. செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு சொன்னாலே அந்த டிசிப்ளின் என்ற வார்த்தை எண்ணங்களுக்கு, டிசிப்ளின் என்ற வார்த்தை சிறப்பாக எழுதுவதற்கு, நடைமுறை பாவனைகளை, அப்புறம் அடுத்தவங்களோட பழகுவதற்கு, சோஷியல் கான்டாக்ட்ஸில், அப்புறம் சோஷியல் இன்டராக்ஷன்ஸில் எங்கேயுமே அந்த டிசிப்ளின் என்ற வார்த்தை நேர்மையாக பழகுவதற்கு வழிவகுக்கும். அந்த டிசிப்ளின்றது அந்த வார்த்தை மட்டும் அது நம்மளுக்கு என்ன பிறப்பிலேயே வந்ததில்லை. ஓவர் த பீரியட் நம்ம அதை கற்றுக்கிட்டோம். இதை பற்றி தான் சென்ற பதிவில் சொன்னோம். அந்த அடிப்படையில் அந்த சோஷியல் இன்டராக்ஷனில் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லாம் நம்மளால் முடியுமே. ஒரு வகுப்பறையில் இருக்கிறோம், அதுவும் சோஷியல் இன்டராக்ஷன் தான். அதாவது ஒரே வயது உடையவர்களாக இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு அது ஒரு சோஷியல் இன்டராக்ஷன் தான். வகுப்பறையே சோஷியல் இன்டராக்ஷன் தான். ஆனால் வீட்டில் இருக்கும் பொழுது அதுவும் சோஷியல் இன்டராக்ஷன் தான். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு நம்ம பேசிக்க முடியும். ஆனால் ஒத்த வயதுடையவர் இல்லை. தாத்தா பாட்டி இருப்பாங்க, அப்பா அம்மா இருப்பாங்க, அப்புறம் அத்தை மாமா கூட இருக்கிற சிப்ளிங்ஸ் ஒன்றோ ரெண்டோ பெருசோ சின்னதோ ஏதானு இருக்கும், பக்கத்து வீட்டில் விளையாடுறவங்க அப்படின்னு சொன்னால் அது மாறுபடும். சோஷியல் இன்டராக்ஷன் தான். அது கூட ஷேரிங் கேரிங்லாம் இருக்கும் தான். ஆனால் அது என்ன மாறுபட்ட வயதுடையவர்களோட நம்ம பழக வேண்டிய ஒரு கட்டாயம். ஆனால் நிறைய நேரத்தில் நம்மளை காட்டில் பெரியவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் பெரியவங்கள்கிட்ட நம்ம சலுகை எதிர்பார்ப்போம். அதே மாதிரி பெரியவங்களும் சின்ன பசங்கள்கிட்ட என்ன கரெக்டாக இருக்கிறது, நம்மளே செய்து விடலாம், நீங்கள் போங்கப்பா போய் விளையாடிக்கோங்க, நான் அம்மா அத்தையை எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஸோ ஆனால் ஒரே வயது உடையவர்கள் ஒரு வகுப்பறையில் இருக்கிறோம், 40 பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லாரும் 6ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக எல்லாருக்கும் 12+ இயர்ஸ் அப்படி இருக்கும். அப்போ அதுவும் சோஷியல் இன்ட்ராக்ஷன் தான். ஒத்த வயது உடையவர்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நடுவில் அந்த சோஷியல் இன்ட்ராக்ஷனில் பழகும்போது சரியான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். அப்புறம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல பேசும்பொழுது தவறான சில வார்த்தைகளை தெரிஞ்சிருக்கிறோம், அதுக்கு நம்மளுக்கு என்ன மீனிங் தெரியாது, பொருள் தெரியாமல் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் அதை இந்த மாதிரி ஒத்த வயதுடைய இருக்கிற ஒரு சோஷியல் குரூப்பில் பங்கு பெற்ற போகிறோம்னா அங்கே அதுபோல வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்துவது தவிர்க்க வேண்டும். ஏன்னு கேட்டால் அந்த வார்த்தைக்கு பொருள் தெரியாதா? ஒருவேளை பக்கத்தில் இருக்கிறவங்க என்னப்பா சொல்கிற, என்னை பற்றி என்ன தப்பாக பேசுகிறியா அப்படின்னு கேட்டால், இல்லையே நீ என்ன சொன்ன இன்னொரு தடவை சொல்லு அப்படின்னா அந்த வார்த்தைக்கு வேறு 20 பசங்களுக்கு பொருள் தெரிஞ்சிருக்கு. இல்லைப்பா அந்த குரூப்பில் டீச்சர் பேசிக்கிட்டு இருக்கும்போது இதை சொல்கிறாங்கன்னு சொன்னால் பெரியவங்களுக்கு இந்த வார்த்தைக்கு பொருள் தெரியும்னு சொன்னால் அது தவறு. ஏன்னு சொன்னால் அதுபோல் தவறான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறோம்னு சொன்னால் அவங்க இந்த டீச்சர் கோவிப்பாங்க, சில நேரத்தில் திட்டுவாங்க கூட அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஏற்க முடியாத ஒரு கான்டெக்ஸ்டில் நம்ம நிற்க வேண்டி வரும். அது ஏற்புடையதில்லை. அதனால் சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் ஒத்த வயது உடையவர்களோடு பழகணும் அப்படின்னு சொன்னால் சொல்லக்கூடிய அத்தனை வார்த்தைகளுக்கும் பொருள் தெரிஞ்சிருக்கணும் ஒன்று. அப்புறம் எந்த கான்டெக்ஸ்டில் என்ன பேசணும்னு தெரிஞ்சிருக்கிறோம். அப்புறம் எல்லாரையும் நட்பாக பழகணும். இதெல்லாம் பாசிட்டிவ் டாக்கிங் தான். அது ஏற்புடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் அப்படின்னு. ஆனால் இது இப்போ 1 மணி நேரத்தில் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பழகி ஒரு லெக்சர் வரப்போகிறது அப்படின்னு சொன்னால் அப்படி இருக்காது. அது என்ன பண்ணுவாங்க, ஒரு மாதத்தில் 4வது ஃப்ரைடே வகுப்பறையில் எல்லா 6ஆம் கிளாஸ் பசங்களா, எல்லா 6ஆம் கிளாஸ் பசங்க 4 செக்ஷன் இருக்கா, 4 செக்ஷனையும் கூப்பிட்டு ஒரு செக்ஷனில் எத்தனை பசங்க இருக்காங்களோ அன்றைக்கி எவ்வளோ ப்ரெசென்ட்டோ எல்லாரையும் கூப்பிட்டு இருக்க வச்சு அவங்கள என்ன பண்ணுவாங்க, என்னெல்லாம் அவங்களுக்கு தெரியும்னு. இதில் ஒரே ஒரு ஐடியா என்ன பண்ணுவாங்க, இந்த என்னைக்கு இதை நடத்தணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு ஒரு 5-6 நாள் முன்னாடியே பிடிச்சி இந்த டாப்பிக்கிலலாம் நம்ம பேசலாம், இதை பற்றி நீங்கள் இந்த செக்ஷன் இதை பற்றி சொல்லுங்கள், அந்த செக்ஷன் அதை பற்றி சொல்லுங்கன்னு ஒரு ஐடியாஸ் ஒரு சின்ன நோட்டு சர்க்குலர் ஒன்று வந்துட்டு போகும். அந்த சர்க்குலர் பிரகாரம் நம்ம தயார் பண்ணினோமான ஒத்த வயதுடைய இன்டராக்ஷன், அதுக்கு தான் இந்த பேச்சு. ஒத்த வயதோட இன்டராக்ஷனாக இருக்கிறதுனால நம்ம என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறோம், நம்ம வகுப்பில் எப்படி க்ளீனாக வச்சுருக்கோம், இல்லாட்டி போனால் டைடியாக இருக்குது கிளாஸு, அப்புறம் கம்மிங் அவுட் ஆஃப் அந்த ஆர்கனைசிங் திங்ஸ் இருக்கே அதெல்லாம் நம்ம சிறப்பாக செய்கிறோம். அப்புறம் பிள்ளைங்க எல்லாரும் இன்னும் சில முக்கியமான விஷயங்களை செய்கிறாங்க, குரூப்பில் எப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணுறோம், அதெல்லாம் பற்றி பேசணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம், இது பாசிட்டிவ் டாக்கிங்
என்ன கம்யூனிகேட்டிங் டு த சேம் குரூப் பீப்புள், சேம் ஏஜ் குரூப் வேறு. அதனால் அது என்ன ஆகும், சிறந்த பயனை தரும். பயன் இந்த மாதிரி ஒரு 2 டாக் இருக்குது மாதத்தில் அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து தாய்மொழியில் அவங்களோட லாங்குவேஜை பற்றி பேசுகிறதுக்கு இருக்கும், அதுக்கு தொடர்புடைய செய்திகளை பகிர்ந்துக்கலாம், அதில் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட வரலாம், அப்புறம் கிராஃப்ட் ஒர்க்கை பற்றி கூட பேசலாம். சின்ன சின்ன சிம்பிள் ட்ராயிங் தட் கிவ்ஸ் மோர் ப்ளஷர்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் த கம்ப்ளீஷன் ஆஃப் த ட்ராயிங் இருக்கே, அது பெரிய சிரிப்பு சந்தோஷத்தையும் கொடுக்குன்னா அதுபோல் கூட வகுப்பறையில் பகிர்ந்துக்கலாம். அது ஒன்று. இரண்டாவது, பிற மொழி கிளாஸில் இருக்கிற பாக்கி லாங்குவேஜ் என்ன பேசுகிறோம், இங்கிலீஷ் பேசுவாங்க, ஹிந்தி பேசுவாங்க, சில பசங்க சமஸ்கிருதம் கூட படிப்பாங்க 6ஆம் கிளாஸ்லேருந்து அப்படின்னு சொன்னால், அந்த மொழியில் அவங்களுக்கு தெரிஞ்ச சிறப்பானதை சொல்லி ப்ரேயர் சொல்லலாம், அப்படி இல்லை ஆன்மீகத்துக்கு தொடர்புடைய செய்திகளை சொல்லலாம். அப்படின்னா அதுபோல் பழக்க வழக்கங்களும் அங்கே என்ன பண்ணோம், மிளிர்வதற்கு வாய்ப்புண்டு. இதெல்லாமே பாசிட்டிவ் டாக்கிங் தான். டாக்கிங் த டாக், positive in the midst of like-minded people, in the midst of same age group, in the midst of social gathering அப்படின்னு. இந்த ஒரே வயதுடைய இருக்கிறவங்களுக்கும் அதுவும் சோஷியல் கேதரிங் தான், அந்த ஒத்த வயசில். அதே மாதிரி டாக்கிங் த டாக்கில் எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறோன்னு சொன்னால் சில நேரத்தில் பெரியவங்களை கூட உட்காந்துருப்பாங்க. இதில் இன்னொரு கூட ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். இதுபோல் 4 செக்ஷனில் இருக்கிற பசங்க இருக்காங்கன்னா அது 2 பீரியட் நடக்கும்னு வைங்க. அந்த 2 பீரியடுக்கு யார் டீச்சரோ அந்த டீச்சர் வந்து அங்கே உட்காந்துப்பாங்க. பிள்ளைங்களை மானிட்டர் பண்ணணும் ஒன்று. ரெண்டாவது, பிள்ளைங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கணும். இது ரெண்டுத்துக்குமே த டீச்சர் மேல் சப்ஜெக்ட் ஹர் செல்ஃப் இன் த கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதனால் டாக்கிங் த டாக் என்றது இட் இஸ் பேஸ்ட் ஆன் த டிசிப்ளின். பாசிட்டிவ் திங்கிங் கம்ஸ் அண்டர் கிளாரிட்டி ஆஃப் தாட். எதை பற்றி யோசிக்கிறோம், என்ன யோசிக்கிறோம், வாட் இஸ் தட் வி வாண்ட் ஃபர்தர் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கும்பொழுது இந்த எளிமையாக டிசிப்ளினோட ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு முறைக்குள்ளே நம்ம யோசித்து பார்ப்பது சிறந்த பயனை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.